வணக்கம். இந்திய ஜனநாயகத்தில் இந்திய தேர்தல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் அனாமதேய தேர்தல் பத்திரங்கள் என்கிற அந்த நடைமுறையை இன்று சட்டவிரோதம் என்று அறிவித்திருக்கிறார்கள். கார்ப்பரேட் நிறுவனங்களும் தனியார் முதலாளிகளும் ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் வழங்குகிறார்கள் என்றால் யார் தருகிறார்கள் என்றே இல்லாமல் யார் எந்த கட்சிக்கு நன்கொடை தந்தார்கள் என்கிற விவரத்தை வாக்காளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை, அதற்கான உரிமை மக்களுக்கு இல்லை என்று கடந்த 5-6 ஆண்டு காலமாக சொல்லப்பட்டு வந்த நடைமுறையில் இருந்த ஒரு சட்டம் இன்றைக்கு செல்லாது என்று உச்சநீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலில் காலம் கடந்த தீர்ப்பு இது என்று சிலர் விமர்சிக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் இது தவறு என்று சொன்னது, சட்ட ஆணையம் தவறு என்று சொன்னது, ரிசர்வ் வங்கி தவறு என்று சொன்னது, இப்போதுதான் உச்சநீதிமன்றம் தாமதமாக இதை சொல்கிறது என்ற விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தேர்தலில் வரக்கூடிய காலங்களில் இதன் தாக்கம் என்னவாக இருக்கும்? இந்த திட்டத்தை அமல்படுத்திய பிஜேபி வேறு புதிய வழிமுறைகள் எதையேனும் இதில் கடைபிடிக்கப் போகிறார்களா? இது தேர்தல் சீர்திருத்தம் என்கிற கோணத்தில், ஜனநாயகம் என்கிற கோணத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் காங்கிரஸ் கட்சியினுடைய திரு ஆனந்த் சீனிவாசன். ஆனந்த், உங்கள் கோணம் இதில் என்ன? யாருக்கும் பின்னடைவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. ஃபஸ்ட்டு இது ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட். இந்த சேர்ந்த ஒரு டெமோக்ரஸியோட ஜேர்னியில் அமெரிக்காவில் 300 வருஷம் ஆச்சு ஒரு டெமோக்ரஸி ஃபுல்லாக வரத்துக்கு. இங்கிலாண்டில் ஒரு 600-700 வருஷம் ஆச்சு. அதை நம்ம 75 வருஷத்தில் சுருக்க பார்க்குறோம். கார்ப்பரேட் ஃபண்டிங், அன்லிமிட்டெட் கார்ப்பரேட் ஃபண்டிங் இருக்க முடியாதுங்கிறது ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட். இதே அடுத்து இன்றைக்கி இந்த எலெக்ஷனுக்கு பெருசாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. 20 வருஷம் கழித்து இந்த ஜட்ஜ்மெண்ட் பேசப்படும். ஏன்னா இது எலக்டோரல் ரிஃபார்ம்ஸில் இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது ஆர்டிக்கல் 19(1) கோட் பண்ணியிருக்காங்க. இது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதனால் நோ பார்லிமெண்ட் கேன் ஓவர் டர்ன் திஸ் ஜட்ஜ்மெண்ட். அதாவது 524 பேர் 34 பேரும் ஓட்டு போட்டால் கூட இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் டர்ன் பண்ண முடியாது. பேசிக் ஜட்ஜ்மெண்ட் இது. அடுத்தது அம்மையார் சொன்னதை சொல்கிறேன். லாஸ் மேக்கிங் கம்பெனி பணம் கொடுக்கறத எப்படி வெள்ளப்பணமாக இருக்க முடியும்? குவிட் ப்ரோ குவோங்கிறத சந்திரசூட் யூஸ் பண்ணியிருக்கார். குவிட் ப்ரோ குவோனா ஒரு நஷ்டப்பட்ட கம்பெனி தானம் ஒரு டொனேஷன் கொடுக்கறதுனா அவனுக்கு ஏதாவது வராமல் கொடுப்பானான்னு அவர் கேட்டிருக்காரு. இல்லை, ஆதாயத்துக்காக கொடுக்கறது, இன்ன பலனை நீங்கள் தரணும். அப்போ அது என்ன பலனுக்காக கொடுத்த பணம் கருப்பு பணம் தானே. அப்படி வெள்ளை பணமாக இருக்குன்னா நான் தான் கொடுத்தேன்னு பேலன்ஸ் ஷீட்டை டிக்ளேர் பண்ண வேண்டியதானே. இதில் எங்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம்னா, ஷெல் கம்பெனிங்கிறதுக்கும் நிறைய கொடுத்துருக்குன்னு. இதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு பின்னாடி ஒரு நாளைக்கு பிஎம் கேர் ஃபண்ட்ஸுக்கும் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி அல் ஜசீராவில் வந்திருக்கிற ஒரு கட்டுரையில் வெளிநாட்டுக்கு இந்த பணங்கள்லாம் போய் அங்கேருந்து ரூட் பண்ணப்பட்ட விவரங்கள் கூட இதில் வெளியாகும். அப்படி மேடம் இது யாருக்கும் பின்னாடி இல்லைன்னா இங்கே ஒரு சத்தியப்பிரமாணம் எடுக்க சொல்லுங்கள். எஸ்பிஐ இதுக்கு அகேன்ஸ்டாக போய் எங்களுக்கு டைம் வேணும், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நாங்கள் கொடுப்போம், இப்போ எங்களால் கவுண்ட் பண்ண முடியல, எங்களுக்கு எண்ணெய் மறந்து போயிடுச்சு, அதனால் எங்களால் எண்ணி பேப்பரை சப்மிட் பண்ண முடியாது மார்ச் 13ஆம் தேதி, எங்களுக்கு 3 மாதம் அவகாசம் வேணும் அப்படின்னு. ஏன்னா இவங்க அப்பாயிண்ட் பண்ணவங்க தான் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். நிர்மலா சீதாராமன் வாய்க்கு வந்தபடி அவங்க திட்டினதை டேப்பெல்லாம் இருக்குது. ஸோ சொல்லுங்கள், இனிமேல் மார்ச் 13ஆம் தேதி எந்த ஷெல் கம்பெனி எந்த கட்சி, எங்கள் கட்சி கொடுத்துருந்தா நாங்கள் ஏற்றுக்கிறோம், எந்த ஷெல் கம்பெனி எந்த கட்சி கொடுத்ததுன்னு லிஸ்ட்டை கொடுக்கட்டுமே. ஸோ எஸ்பிஐ இதை எடுப்பிலேயே ஹானர் பண்ணாது, எனக்கு சந்தேகம். அது ஒரு கால தாழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்றீங்க. டெஃபினட்டாக பண்ணுவாங்க. இன்னும் நான் கேட்குறேன், நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஈவன் யூபிஏ சேர்மன் சோனியா காந்தியே ஒரு அட்வர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்தோடனே ரிசைன் பண்ணாங்க, பல மினிஸ்டர்ஸ் ரிசைன் பண்ணாங்க. நாங்கள் இதை தார்மீக பொறுப்பாக எடுத்துக்கிட்டு ஏன் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு ஏன் ரிசைன் பண்ணல? அவர் பொறுப்பேற்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? கவர்மெண்ட் அதை டிஃபெண்ட் பண்ணிருக்கு. ஜெட்லி தொடங்கி 6 வருஷத்துல குருவை யாருன்னு சொன்னாங்க? அவர் சொன்ன பாதையில நான் போயிட்டு இருக்கேன், அவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, ஊருக்கே உபதேசம் பண்ற நிர்மலா சீதாராமன் இது சாதாரண நோட்டீஸ் விடல. சோனியா காந்தி கேஸில் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஒரு நோட்டீஸ் தான். இங்கே கான்ஸ்டியூஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் அமெண்ட் பண்ணது எல்லாம் தப்புன்னு சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யரை கோட் பண்ணோன்னா இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, கடவுள்கிட்ட தான் போகணும், ராமரை போய் தான் கேட்கணும். ரைட்டா? ராமர் தீர்ப்பு சொல்ல போகிறது இல்லை. அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கணும்.
அப்போ இது யாருக்குமே பின்னடைவு இல்லைன்னா இங்கேயே எல்லாருக்கும் முன்னாடி சன் நியூஸில் ஒரு சத்தியப்பிரமாணம் எடுக்க சொல்லுங்களேன் பார்க்கணுங்க. சரி. நிச்சயமாக மார்ச் 13ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் எல்லாம் வராது. இந்த ஆள் இவ்வளோ கொடுத்தான், இந்த ஆள் இவ்வளோ கொடுத்தான், காங்கிரஸுக்கு இவ்வளோ கொடுத்தான், திமுகவுக்கு இவ்வளோ கொடுத்தான், திரிணாமுல் காங்கிரஸுக்கு இவ்வளோ கொடுத்தான், பிஜேபிக்கும் எவ்வளோ கொடுத்தான் அப்படின்னு. இந்த ஷெல் கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனிகிட்ட காசே வாங்க மாட்டோம், ஷெல் கம்பெனியை ஒழிப்போம், கருப்பு பணத்தை ஒழிப்போம்னு சொன்னவங்க போடட்டுமே. ஏன் அப்பீலுக்கு போவாங்க? ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்களா இல்லையான்னு பாருங்களேன். இல்ல பெரும்பாலான ரிவ்யூ வந்து ரிஜெக்ட் ஆயிடுது. அதே பெஞ்ச் தான் அவங்க ரிவ்யூ சொன்னாங்கல்ல, ரிவ்யூக்கு போனா இதே பெஞ்ச் தான் பிஜேபிக்கா இது பின்னடைவு இல்லைன்னா இது சத்தியப்பிரமாணம் எடுக்க வேண்டியதானே? இல்ல இது நிர்மலா சீதாராமன் இதுக்கு பொறுப்பே இருக்கணும், தார்மீக பொறுப்பே இருக்கணும். எப்படி சொல்றீங்க? நாங்கள் என்ன கேட்குறேன், ராஜா ரிசைன் பண்ணார்ல, நாங்கள் ரிசைன் பண்ண வச்சோம்ல, கனிமொழி மேடம் ஜெயிலுக்கு போகலையா? கேஸ் ப்ரூவ் ஆச்சா கோர்ட்டில்? இங்கே ஜட்மெண்ட்டே வந்துடுச்சே சார். ஏன் இப்போ பிகே பன்சல் ரிசைன் பண்ணலையா? அஸ்வினி இது ரிசைன் பண்ணலையா? காமர்ஸ் மினிஸ்டர் ரிசைன் பண்ணலையா? உங்களுக்கு நான் பட்டியல் லிஸ்ட்டு, எங்களுக்கு தார்மீக பொறுப்பு இருந்தது, எங்கள் சேர்மனே ரிசைன் பண்ணிட்டு திரும்பி போய் நின்னாங்க. தைரியம் இருந்தால் ஃபஸ்ட்டு இது பேக்டோர் என்ட்ரி ராஜ்யசபா கேஸு, டைரெக்டாக வந்து ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்களேன். சரி, கவர்மெண்ட் இதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். திருக்குமார், நிர்மலா சீதாராமன் அவர்களோ அல்லது ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு இதுக்கு தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும். இது வந்து இதில் எப்படியாவது காலம் தாழ்த்துற உத்தியும், இத்தனை நாள் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் மக்களுக்கு தெரியாம, யார் எந்த கட்சி காசு கொடுத்தாங்கன்றது அரசாங்கத்துக்கு மட்டும் தெரிந்த ரகசியமா இருந்தது, எதிர்க்கட்சிகளுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது. இப்ப தெரிய வரப்போகுது, அதுக்கும் முட்டுக்கட்டை போடுவாங்கன்னு திரு ஆனந்த் சீனிவாசன் சந்தேகப்படுறாரு. இப்போ திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் காங்கிரஸ் உடைய பிரத்யேக பட்டய கணக்காளர். அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அது ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். எலக்ட்ரல் ட்ரஸ்ட் அவங்க வந்து 2009 எலெக்ஷன்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 55 கோடி கொடுத்திருக்காங்க காங்கிரஸ். 55 கோடி 55 கோடி கொடுத்திருக்கலாம். அது என்ன தப்பு இருக்கு? 55 கோடி 55 crore something 55 crore something. அதே எலக்டோரல் ட்ரஸ்ட் டாடா கம்பெனி ட்ரஸ்ட் சார் கணக்கோட தான் கொடுத்திருப்பான். எலக்டோரல் ட்ரஸ்ட் டாடா கம்பெனி உங்க கட்சிக்கும் கொடுத்தாங்க, எங்க கட்சிக்கும் கொடுத்தாங்க சார். நீங்க கேட்கத்தானே நான் பதில் சொல்லிடுறேன். எலக்டோரல் ட்ரஸ்ட்ங்கிறது ஓட் ஷேரை வச்சு சீட் இருங்க சார். 2009 உங்க கட்சி ஓட் ஷேர் எவ்வளவு இருந்ததோ அந்த ஓட் ஷேருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கும் டொனேஷன் கொடுத்திருக்காரு ரத்தன் டாடா. அவர் சார் மம்தா பானர்ஜிக்கே டொனேஷன் கொடுத்தாரு சார். சார் மம்தா பானர்ஜி அவங்க நானோ 25 லட்சம் கொடுத்தாங்க பிஜேபிக்கு. ஆமா சார், ஓட் பர்சன்டேஜ் வச்சு தான் கொடுத்தாங்க. ஃபார்முலா கிளியரா இருக்கு. எலக்ட்ரல் ட்ரஸ்ட் கொடுத்த திருக்குமார், எலக்ட்ரல் ட்ரஸ்ட்ல கொடுத்த பணமும் இதுவும் ஒண்ணா கிடையாது. தேர்தல் பத்திரமும் ஒண்ணா. தேர்தல் பத்திரம் ஒப்பேக், யார் கொடுத்தா யாரு கொடுத்தாங்கன்னு தெரியாது. எலக்ட்ரல் ட்ரஸ்ட்ல வந்து யாரு கொடுத்தாங்க, எந்த கட்சி கொடுத்தாங்கன்றது பப்ளிக் டொமைன்ல இருக்கு. எந்த கம்பெனி கொடுத்தாங்க, எதனால எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, இது அவர் சும்மா சொல்லக்கூடாது. இது ப்ளீஸ், இது வந்து என்ன பண்ணாங்க, ஓட் பர்சன்டேஜ். ஒரு செகண்ட் சார், அவர் பாயிண்ட கேட்டறலாம், அதுக்கு அப்புறம் நீங்க கவுண்ட் பண்ணுங்க. இல்ல ஆர்குமென்ட் இந்த கேஸ்ல போகும்போதே சுமத் எனக்கு ஞாபகம் இருக்கு, சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்குமென்ட் போகும்போதே இது லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்ல அப்படின்னு சொல்லி வரும்போதே அவர் சொன்ன ஒரு கமெண்ட் வந்து, எஸ்பிஐ வந்து கண்ட்ரோல் பை தி யூனியன் கவர்மெண்ட், அவங்களுக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு யார் பத்திரம் வாங்கினாங்கன்னு தெரியும், நமக்கு என்ன வந்தது, எதிர்க்கட்சிக்கு எங்க போச்சு, யார் கொடுத்தாங்கன்ற விவரம் அரசாங்கத்துக்கு மட்டும் தெரியும். ஆனால் அவங்களை எதிர்த்து தேர்தலில் நிற்கிற கட்சிகளுக்கு அது தெரியாது. அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறைபாடுன்னு சொல்லி ஆர்குமெண்ட் போதே கூட அவங்க அப்சர்வேஷன் சொன்னாங்க. இப்ப இந்த கேள்வி வந்து இந்த மாதிரி ஒன்றுக்கு 6 ஆண்டு காலம் ஆகிறதை புரிஞ்சுக்கிறது. 6 வருஷம் வெகிமெண்டா ஏன் டிஃபெண்ட் பண்ணுச்சு ஒரு அரசாங்கம்? 6 வருஷம் இது பிளேட்டண்டா கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்ச் 6 வருஷம் எடுத்துக்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இது ரொம்ப வருந்தத்தக்கது. அதே தான் வந்து உங்களுக்கு ஆர்டிகல் 370க்கும் எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். இதே மாதிரி இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கும். ஆனால் ஒரு விஷயம், இதை ஓவர் டர்ன் பண்ணுறதுக்கு ஏதேனும் முயற்சி எடுக்கப்பட்டாலும் அதுவுக்கும் வந்து ஒரு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா இந்த அரசை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக யார் அதை தடுக்க முயன்றாலும் அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நினைப்பாங்க. அது உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு அந்த டெல்லி கால உதாரணமே இருக்கு. எலெக்ஷன் கமிஷனர் தேர்ந்தெடுக்கிற விதத்துக்கான மாத்தி சட்டத்தை கொண்டு வந்தாங்க.
அது ஆர்டினன்ஸே கொண்டு வந்தாங்க. அடுத்து டெல்லி ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட்லயும் அதே தான் கொண்டு வந்தாங்க. பவர்ஸ் ஆக்டை வந்து ஓவர் டர்ன் பண்றதுக்கு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இதையும் ஓவர் டர்ன் பண்றதுக்கு ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வர முயற்சிக்கலாம். அது சாத்தியமா நிற்குமா நிற்காது கொண்டு வர முடியாது. அது ஹியரிங் வந்து நீதிமன்றம் திருப்பி ஸ்ட்ரைக் டவுன் பண்ற வரைக்கும் அது நிற்கும் இல்ல சார்? இல்ல சுமந்த், அது வரைக்கும் செய்யலாம் இல்லையா? சுமந்த் பேசிக் ஸ்ட்ரக்சர் once article 19(1) has been invoked, you cannot overturn it by an audience. இல்ல சார், சுமந்த் சார் தெளிவா சொல்றாங்க. அதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனை மதிக்கிற கட்சிகளுக்கு. இல்ல பாஜக கான்ஸ்டிடியூஷனை மதிக்காத கட்சி. பிகாஸ் சுமந்த் ஆர்டிகல் 19(1) அவன் கிளியரா சொன்னப்புறமா no statute is bigger than the constitution. இல்ல இதுல ஏன் ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியாதுனாங்க? இது ஒரு ஃபினான்ஸ் பில் மூலமா தான் 4 சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்தாங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ்க்கு ஒரு ஆக்ட், செப்பரேட் ஆக்ட் கிடையாது. ஃபினான்ஸ் பில் 2017ல 4 சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதனால இது ஒரு ஆர்டினன்ஸா கொண்டு வந்தாலும் எப்படி இதுல ஆர்டினன்ஸ் அது கொண்டு வரக்கான சாத்தியம் வந்து யாருக்குமே தெரியாம ஒருத்தர் கொடுத்துட்டு போயிடலாம். மக்களுக்கு ஏன் கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க, எதற்காக கொடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரிந்து கொள்ள உரிமை இல்லை. சட்டப்படியா அது சரி. இந்த ரகசியத்தை காப்பாத்துறதே வந்து கருப்பு பணம் புழங்கக்கூடாது அப்படின்லாம் நூதனமா விளக்கம் சொல்லி ஒரு கவர்மெண்ட் கொண்டு வருது, ஒரு கட்சி கொண்டு வருது. 6 வருஷம் அதுல பயனடையுது. 6 வருஷம் கேஸ்ல வந்து டிஃபெண்ட் பண்றீங்க. கடைசியா வந்து அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, எல்லாருக்கும் பாதிப்பு, இது எல்லோருக்கும் ஈக்குவலா தான் இதுல பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற ஆர்குமெண்ட் எப்படி சார் சரியாகும்? சார், மத்திய அரசுடைய ஒப்பீனியன், இப்ப இருக்கிற மத்திய அரசுடைய ஒப்பீனியன் என்னன்னா, யாருக்குமே தெரியாம கருப்பு பணத்தை பிளாக் மணியை கொடுத்து நடமாட்டத்தை குறைக்கிறதுக்காக கொடுக்கறவங்க எப்படி கொடுக்கதான் போறாங்க. அவன் கொடுக்கறவன் எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அவனுக்கு தான் கொடுப்பான். அந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தா ஆதாயம் தங்களுக்கு சாதகமா மாத்திட்டீங்க. பாஜகவா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆக அந்த அடிப்படையில கொடுக்கப்பட்ட அதுல என்ன வெளிப்படைத்தன்மை என்ன அரசுக்கு தெரியும். அதுல வந்து கொடுத்த திவாலான கம்பெனி சலுகைக்காக கொடுத்ததா, மிரட்டி பணம் வாங்கினாங்களா, இடியை பயன்படுத்தினாங்களா, பிஎம்எல்ஏவை பயன்படுத்தினாங்களா, ஐடி நோட்டீஸ் அமைச்சு மிரட்டி பணம் வாங்கினாங்களா, ஷெல் கம்பெனி மூலமாக இங்க இருக்கிற பணத்தை வெளிநாட்டுக்கு அமைச்சு அங்கே இருந்து வாங்கினாங்களா, இதெல்லாம் இந்த சட்டத்துக்கு முன்னாடி தெரியாது. அப்படியான நடைமுறை முன்பு இல்ல. இதுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு விவரங்கள் வந்தாதானே தெரியும் நமக்கு. சார் அதுதான் இது ஒரு பொதுவா நாட்டுக்கு நல்லதுதான். இது நாட்டுக்கு நல்லது, எல்லா கட்சிக்கும். நாட்டுக்கு கேடான ஒண்ணை ஏன் கொண்டு வந்தாங்க? நாட்டுக்கு கேடான ஒன்றை ஏன் கொண்டு வந்தாங்க? 6 வருஷம் ஏன் அதுக்காக அருண் ஜேட்லியில இருந்து திருமதி நிர்மலா அவர்கள் எதற்காக வந்து முட்டு கொடுத்தாங்க, அதுக்காக டிஃபெண்ட் பண்ணாங்க? இதெல்லாமே நமக்கு பேச வேண்டிய பாயிண்ட். ஆனந்த் நீங்க குறுக்கிட ஒரு அவர் பழைய இதுங்க, அவர் ஃபர்ஸ்ட் எலக்டோரல் ட்ரஸ்ட்லயே இருக்காரு. எலக்டோரல் ட்ரஸ்ட்ங்கிறது என்னன்னு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எல்லா யாரா இருந்தாலும் கோர்ட் சொல்ற உத்தரவை கேட்டுதான் ஆகணும், மதிச்சுதான் ஆகணும். எஸ்பிஐ கண்டிப்பா அவங்க யார் யார் கொடுத்தாங்க வாங்குனாங்கன்னு அவங்க சொல்லிதான் ஆவாங்க. எலக்டோரல் ட்ரஸ்ட்ங்கிறது டாடா சால ஆரம்பிக்கப்பட்ட ட்ரஸ்ட், ரைட்டா? அதுல கிளியரா டிஃபைன் பண்ணியிருந்தாங்க எப்படி டொனேஷன் கொடுப்பாங்கன்னு. இருங்க, எப்படி டொனேஷன் கொடுப்பாங்கன்னு ஒரு கட்சிக்கும் எவ்வளோ ஓட் ஷேர் இருக்கோ அந்த லெவலில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் இவங்க சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ தூரம் ஃபேராக இருந்தாங்கன்னா, திரிணாமுல் கட்சி வந்து நானோ பிளான்ட்டை கேன்சல் பண்ணும்போது கூட அந்த எலக்டோரல் ட்ரஸ்ட்டு திரிணாமுல் காங்கிரஸுக்கு பணம் கொடுத்தது. சரி, அதுவும் இதையும் ஈக்குவேட் பண்ணக்கூடாது. அது ஆமாம், அவன் நான் தான் கொடுத்தேன், எனக்கு அகேன்ஸ்டாக பனிஷ் பண்ண கவர்மெண்ட்டுக்கே நான் காசு. இல்லை ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி சைடில் வந்து அதிகாரப்பூர்வமாக பிஜேபி ரியாக்ட் பண்ணல. அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் இந்தியா முழுக்க எந்த ரவிசங்கர் பிரசாத் ஏதோ சொல்லியிருக்காரு. ரவிசங்கர் பிரசாத் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜட்மெண்ட் ஃபுல்லாக படிச்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறேன்னு இருக்காரு. இல்லை இதை தான் இங்கே எல்லா டைமும் அவங்க இல்லை இப்போ சொன்ன சமூக வலைதளங்களில் வலதுசாரி முகாம்கள்லேருந்து வரக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னால், இது என்னமோ பிஜேபிக்கு எதிரான தீர்ப்பு மாதிரி எல்லாம் பேசுறீங்க. எல்லா கட்சியும் தான் வாங்கியிருக்காங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வாங்கியிருக்கு, திமுக வாங்கியிருக்கு, ஆம் ஆத்மி வாங்கியிருக்கு, காங்கிரஸ் வாங்கியிருக்கு, திரிணாமுல் வாங்கியிருக்கு, பிஜு ஜனதாதள் வாங்கியிருக்கு. ஸோ என்னமோ பிஜேபிக்கு மட்டுமா அப்படி சொல்றீங்க? இது என்ன தப்புன்னா, இந்த ஆர்கியூமெண்ட்ல ரூல்ஸ் ஆஃப் த கேமை நீ பண்ணிட்டீங்க. அந்த கேமில் நான் ஆடலைன்னா டெமோக்ரஸியே இருக்காது. நீங்கள் ஏன் காங்கிரஸ் வாங்கிட்டு, ஏன் திமுக வாங்கிட்டு, ஏன் பிஜேடி வாங்கிச்சுன்னா, the rules are framed by the ruling. The rule frame பண்ணதே பிஜேபி. இந்த ரூலில் நான் வரல, ஆட்டத்துக்கு வரலன்னா ஐ ஹேவ் டு பாய்காட் அன் எலெக்ஷன். அப்போ எலெக்ஷன் பாய்காட் பண்ணிட்டுனா கரெக்டாக? எலெக்ஷன் பாய்காட் பண்ணால் பங்களாதேஷ் எலெக்ஷனும் பாகிஸ்தான் எலெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். இங்கே சுமந்த் குறுக்கிடுங்க. தேர்தல் பத்திரங்களை ரத்து செய்து, அந்த திட்டத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தந்திருக்கக்கூடிய அதிரடியான தீர்ப்பு எதை காட்டுகிறது? நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி எக்ஸ்தரத்தில் வைத்திருந்தோம். இது ஜனநாயகத்திற்கு வலு சேர்க்கும் என்று 43% நேயர்கள்,
பாஜகவுக்கு பின்னடைவு என்று 30% பேர், ஒரு காலதாமதமான நீதி என்று 20% பேர், புதிய வழிமுறை இதனால் உருவாகலாம், புதுசாக எதையாவது நூதனமாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு 7% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. ஆனந்த். சார், இது நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஷார்ட் டேர்மில் இதை பார்க்காதீங்க. இந்த எலெக்ஷனில் அஃப்கோர்ஸ் டீட்டெயில்ஸ் மார்ச் 13ஆம் தேதிக்குள்ளே வந்ததுன்னா இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா இமீடியட்டாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கட்சி எந்த கம்பெனி எதுக்காக கொடுத்தாங்க, அந்த டைமில் என்னாச்சுன்னு. இப்போ தம்பி சொன்ன மாதிரி 40லேருந்து 22% குறைச்சன்னைக்கு 2500 கோடி வாங்கின மாதிரி பல எக்ஸ்பர்ட்ஸ் மேட்ச் பண்ணிடுவாங்க. என்றைக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு மேட்ச் ஆகி வெளில வரும். அதை தடுக்கிறதுக்கு இவங்க சுமந்தும் நானும் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக பல விஷயம் பண்ணுவாங்க. பட் ஃபண்டமெண்டலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது மாதிரி வேலையை இனிமேல் இன்னொரு பொலிட்டிக்கல் கட்சி பண்ண முடியாதுங்கிறது கிளியர். இன்னொன்று, இப்போ அமெரிக்கா, இங்கிலாந்து அந்த ஊர்லலாம் இருக்கிற மாதிரி டுவர்ட்ஸ் டிரான்ஸ்பரண்ட் ஃபண்டிங் போகணும். ஆதார் கார்டு, இப்போ எல்லோரும் நாங்கள் சொல்ல மாதிரி ஆதார் கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது. 5000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எதை வாங்கினாலும் ஆதாரையும் பேனையும் கொடுத்துட்டு பண்ணுன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். நன்றி.